அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 2 வாழ்வியல் திருக்குறளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருக்குறளை மண்பதைக்கு பொதுவான நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மண்பதைக்கு பொதுவான நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறளுக்கு இணையாக போற்றக்கூடிய நூல் ஒன்று இருக்கு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியாரை சொல்லுவாங்க. நாலடியாரை எழுதுனது சமண முனிவர்கள். அந்த நாலடியாரை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதுமனார். பதுமனார் என்ன பண்ணியிருப்பாரு, நாலடியாரை தொகுத்திருக்காரு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு கூடுதல் தகவல். திருக்குறளினுடைய பெருமையை விளக்கி பேசுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை. ஓகேங்களா? அந்த திருவள்ளுவ மாலையை எழுந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர். ஓகேங்களா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு கூடுதல் தகவல். இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா குறள் வெண்பாக்களால் ஆனது. அது மட்டும் இல்லாமல் அடியெடுத்து ஆக்கு பேரை கொண்டது. ஓகேங்களா? குறள் வெண்பாக்களால் ஆனது, அடியெடுத்த ஆக்கு பேரால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இயல் 2 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் வாழ்வியல் திருக்குறளை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதுலேருந்து ஒரு அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். அரண் வலியுறுத்தல் சொல்லக்கூடிய அதிகாரத்திலிருந்து 2 குறளை கொடுத்துருக்காங்க. மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்திறன் ஆகுல நிரப்பிற அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும், மற்றவையெல்லாம் வெறும் மாறாவரமே. அழுக்காறு அவாவைகுலி இன்னாச்சொல் நான்கும் ஈக்கா இயன்றது அறம், பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய 4ம் இல்லாமல் வாழ்வதே அறமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈகை பார்த்தீங்கன்னா வரியாறு கொன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குடி எதிர்ப்பே நீரது உடைத்து இல்லாதவருக்கு தருவதே ஈகை ஆகும், மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை ஆகும். ஈதுவக்கும் இன்பம் அடியார்கோள் தாமுடைமை வயிற்றிருக்கும் வன்கணவர், இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னா செய்யாமைன்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா குறள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். இன்னா செய்தார உறுத்தல் அவர் நான் நன்மையும் செய்து விடல், நமக்கு துன்பம் செய்தவர் நானும் படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை, பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இணைதானும் எந்நான்றும் யாருக்கும் மனதானம் மானச் செய்யாமை தலைன்னு சொல்லிட்டு நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொல்லாமின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லிட்டு தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும், அதுவே அறநூல்களில் கூடப்படும் அறங்களுள் சிறந்தது. பெரியாரை பிழையாமின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்திலிருந்து 2 குறள் கொடுத்திருக்காங்க. ஆற்றுவால் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலும் எல்லாம் தலை, ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது, அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எரியால் சுடப்படினும் ஒய்வுண்டான் உய்யார் பெரியார் பிழை தொழுகுவார், தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதோட பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் முடியுது. இப்போ நாம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரண் வலியுறுத்தல்ல 2 திருக்குறளை பார்த்துருக்கோம். ஈகைன்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அதுல 2 திருக்குறளை பார்த்துருக்கோம். இன்னா செய்யாமைன்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்திலிருந்து 3 திருக்குறளை பார்த்துருக்கோம். கொல்லாமைன்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்திலிருந்து 1 திருக்குறளை பார்த்துருக்கோம். பெரியாரை பிழையாமைன்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்திலிருந்து 2 திருக்குறளை பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் ஈகை ஆகும். நெடில் ஆ அதற்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பிற உயிர்களினுடைய டேஷை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். பொறில் இ அதற்கான ஆன்சர். உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும்.
நெடில் ஈ, குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நெடிலா, செகண்டுக்கு வந்து குறிலி, தேர்டுக்கு வந்து நெடிலி. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இடம் மாறி உள்ள சீர்களை முறைப்படுத்தி எய்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து திருக்குறளுக்கான சீர்களை வந்து மாற்றி எழுதியிருக்காங்க. அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ சொல்கிறேன் பாருங்க. வரியாருக்கு ஒன்று ஈகை மற்று ஈவதே எல்லாம் குடியெதிர்ப்பே உடைத்து நீரது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வரியாருக்கு ஒன்று ஈவதேன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துலையும், ஈகை மற்று வந்து 4வது இடத்துக்கும் போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் குறி எதிர்ப்பே நீரது உடைத்து, அந்த நீரது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரணும். உடைத்து வந்து கடைசிக்கு போகணும். ஓகேங்களா. நீரது வந்து 6வது இடத்துக்கும், உடைத்து வந்து 7வது இடத்துக்கும் போகணும். ஓகேங்களா. இந்த மாதிரி எழுதுங்க. ஓகேங்களா. அப்போதான் வந்து இது கரெக்டு. இப்போ வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் குறள் பாருங்க. இணைதானும் எண்ணாற்றும், அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டுக்கு வரணும். யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு போகணும். மனதானம் மான செய்யாமை தலை, இந்த யாமை வந்து 6வது இடத்துக்கும், தலை வந்து கடைசி இடத்துக்கும் போகணும். அப்போதான் இது கரெக்ட். ஓகேங்களா. எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பே நீரது உடைத்து அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேங்களா. இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. எனைதானும் எந்நாற்றும் யாருக்கும் மனதானம் மான செய்யாமை தலை அப்படின்னு சொல்லி வரணும். இதை பார்த்துக்கோங்க. டவுட்டா இருந்தா மேல வந்து திருக்குறள் இருக்கு, அதுல போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. குருவினா கொடுத்துருக்காங்க. அறிவின் பயன் யாதுன்னு கேட்குறாங்க. பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈகை பற்றிய வள்ளுவரின் கருத்து யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. பின்வரும் நிகழ்வை படித்து அதற்கு பொருத்தமான திருக்குறள் எதுவென காண்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல வந்து ஒரு இன்சிடென்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த இன்சிடென்ட்டை வச்சு அதுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய 3 திருக்குறளை கொடுத்துருக்காங்க. அதுல எந்த திருக்குறள் வந்து செட் ஆகுதோ அதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் நிகழ்வை படித்து அதற்கு பொருத்தமான திருக்குறள் எதுவென காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைமதி அவளுடைய தோழிகளுடன் பூங்காவிற்கு சென்றால் அங்குள்ள இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்ந்தால் நண்பகல் நேரத்தில் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து தான் கொண்டு வந்திருந்த உணவை தோழிகளுடன் பகிர்ந்து உண்டால் அவர்களின் அருகே பறவைகள் பறந்து வந்தன. தன்னிடம் இருந்த உணவை பறவைகளுக்கும் அளித்தாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைமதின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை பார்த்து ரொம்ப வந்து சந்தோஷம் அடைகிறாங்க. அப்போது சரியாக ஒரு மத்தியான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு ஒரு மரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறாங்க. அப்போது அந்த நிறைமதின்னு சொல்லக்கூடிய பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னா தான் கொண்டு வந்த அந்த ஃபுட்டை வந்து தான் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து ஷேர் பண்ணுறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்து கீழே உட்காந்து சாப்பிடும் போது சில பறவைகள் வருது. அதுக்கும் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்குறா. இப்படி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் தன்னுடைய சாப்பாடுக்கு வந்து ஷேர் பண்ணுறா. அதே மாதிரி அந்த பறவைகளுக்கும் வந்து ஷேர் பண்ணுறா. இந்த இன்சிடென்ட்டுக்கு பேஸ் பண்ணி இந்த இன்சிடென்ட் கூட எந்த திருக்குறள் வந்து கீழே கொடுக்கறதுல செட் ஆகுதோ அது எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறள் தான் வந்து இதுக்கு செட் ஆகுது. ஓகேங்களா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நான் நடத்துனது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தா, நான் நடத்துனது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியா ஒரு தகவலை சொல்லலான்னு இருக்கேன். ஓகேங்களா. என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு? ஜியு போப். அதே மாதிரி லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர். வீரமா முனிவருடைய இயற்பெயர் வந்து கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மொழியில வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்
கிரேலல் கிரேலல் ஓகேங்களா. டாக்டர் கிரேலல் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை ஜெர்மன் மொழியில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். அதே மாதிரி பிரான்ஸ் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏரியல் ஓகேங்களா. பிரான்ஸ் மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் யாரு? ஏரியல் ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கூடுதல் தகவல். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் சொன்ன கூடுதல் தகவல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஷின் கட்டாயம் வரும் ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.